ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு குயின்டெட் அகாடமி. நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிட்காயின் டோமினன்ஸ், பிடிசி டோமினன்ஸ் உடைய சார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பிடிசி டோமினன்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு சொன்னால், இதுக்கு முன்னே ஹிஸ்டோரிக்கல் என்ன நடந்திருக்குது, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட்டில் February 3rd மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் ஒன்று நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் ஒன்று நடந்திருக்குது. ஓகே, இப்போ அந்த லிக்விடிட்டி ஸ்வைப்புக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், மார்க்கெட்டில் ஒரு சைட் வேஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இதே விஷயம் சரியா, இதே விஷயம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2021 அல் சீசன்லையும் இதே விஷயம் நடந்திருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேணுங்க மார்க்கெட்டில் ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்குது. 2025 ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்குது. இப்போ 2021 ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே இங்கே ஒரு ரேஞ்சில் இங்கே ஒரு சைட் வேஸில் மார்க்கெட் ரன் ஆகுது. சைட் வேஸில் ரன் ஆகிட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால், மார்க்கெட் அப்படியே கீழே டம்ப் ஆகுது. இந்த டம்ப் ஆகிறது தான் அல் சீசன். இந்த டம்ப் ஆகினா பிடிசி டோமினன்ஸ் டம்ப் ஆகணும், அல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறேன்னு சொன்னான். ஓகே, இப்போ இதே விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், இதே சேம் ஹிஸ்ட்ரி 2017 நடந்திருக்குது. இப்போ 2017 நடக்கிற மாதிரி தான் இப்போ 2025 சேம் ஹிஸ்டாரிக்கல் வைஸ் சேம் என்ன மாதிரி நடந்திருக்குதோ அதே மாதிரி தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் நடந்திருக்குது. லிக்விடிட்டி ஸ்வைப்புக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இங்கே ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்குது. இந்த சைட் வேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மார்க்கெட் அங்கே இருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டம்ப் தந்த அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அல் சீசன்லாம் வேறு லெவலில் பம்ப் ஆகுது. ஓகே, இப்போ அதே விஷயம் தான் 2025 நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் விளங்கும் இப்போ இங்கே என்ன நடந்துருக்குதுன்னு சொன்னால், இப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணணும். மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டுன்னு சொன்னால், மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மூவ் எங்கே வரைக்கும் வரும்டா, எங்களுடைய ஃபர்ஸ்ட் டோபி வரைக்கும். இங்கேருந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டோபி வரைக்கும் மார்க்கெட் வரும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் டோபி வரைக்கும் வரது தான் அல் சீசன் சொல்லி சொல்லுவோம்.